Hello everyone, good day all. இன்னைக்கு நம்ம சாலிட்வொர்க்ஸில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இதுதான் 3 பிளேன்ஸ். இது ஃப்ரண்ட் பிளேன். நம்ம இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் வச்சு வரைகிறோம். ஸோ இதில் என்னென்னா 3 பிளேன்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் பிளேனை யூஸ் பண்ணி ரிமைனிங் பிளேனை ஹைட் பண்ணிக்கலாம். இது லைன்ஸ். ஸோ இது 2D ஸ்கெட்சை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனை பார்ப்போம். ஸோ இதில் லைனில் 3 டைப்ஸ் ஆஃப் லைன் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் லைன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைனை வச்சுருக்கேன். ஸோ இந்த லைனுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் வரைகிறோம். இந்த லைனை கொஞ்சம் டேப்பராக வரைகிறேன். இந்த லைனை பாருங்கள். இந்த லைனுக்கு நம்ம ரிலேஷன் கொடுக்குறோம். ஹரிசாண்டலாக ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அட்டன் டைம் இப்போ நான் அகைன் கம்பேக் கொடுத்துட்டு அகைன் நான் இன்னொரு ரிலேஷன் வெர்டிக்கல் கொடுக்க போகிறேன். இப்போ வெர்டிக்கல் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி ரிலேஷன் கொடுத்து நம்ம லைனை நம்ம ஏதாவது ஒரு கமாண்டு கொடுத்து நம்ம ரிலேஷன் கொடுக்கலாம். பட் போத் ரிலேஷன் கொடுத்து அது இது மாதிரி எல்லோ அண்ட் ரெட் வந்துடும். ஸோ இது எரர் காட்டுது. ஸோ இது வந்து ஓவர் டிஃபைன்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கீழே பாருங்கள், ஓவர் டிஃபைன் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை பண்ணக்கூடாது, எரர். ஸோ கம்பேக் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு அகைன் கம்பேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எனி ஒன் எது வெர்டிக்கல் எது ஹரிசாண்டல் ஏதாச்சும் ஒரு கமாண்ட் தான் கொடுத்து அதை லாக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டு ரிலேஷன் வேண்டாம். ஸோ இதை நம்ம ஹரிசாண்டலாக தான் மூவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து அந்த மிட் பாயிண்டில் வந்து லாக் பண்ணிட்டேன். இது எந்த பாயிண்ட்டும் எங்கேயுமே லாக் ஆகலை. ஸோ இது நான் எனக்கு ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், அப் அண்ட் டவுனாகவும் மூவ் ஆகும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இதே என்னால் இப்போ ஹரிசாண்டலாக மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டேன், ஃபிக்ஸ்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் பாயிண்ட் ப்ளூ கலரில் இருப்பாருங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் என்னால் ஹரிசாண்டலாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அது ஓவர் டிபெண்ட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இன்னொரு கமாண்டை கொடுத்துட்டு வருது. ஸோ அது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நான் ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு லைனை கொடுத்துருக்கேன். இந்த லைன் ஜஸ்ட் டேப்டாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த லைனுக்கு நான் எந்த ஒரு டைமென்ஷன் கொடுக்கல, எதுவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஸ் கொடுக்கல. பட் இந்த லைனை என்னால் ரொட்டேட் பண்ணவே முடியும். 360 நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு லாக் பண்ணிக்கலாம் இந்த லைன். சரிங்களா? ஸோ அதுதான் எங்கள் லைன். ஒரு சில ட்ராயிங்கில் கரெக்டாக மிட் பாயிண்ட்டை பிடிக்க முடியாது. ஸோ நம்ம வெளியே கூட வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டும் ஒரு ரிலேஷன் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். கோயின்சிடன்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி வரையலாம். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி மெத்தடு. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. லைன் கர்சரை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சால் கண்டினியூஸாக நம்ம வரையலாம். இதுவும் ஒரு வே ஆஃப் கண்டினியூஸ் லைனு. இதையும் நம்ம இப்படியும் வரையலாம். சரிங்களா? ஸோ நான் ரைட் பண்ணுறேன். செகண்ட் மெத்தடு லைனில். ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனாக சென்ட்ரல் லைன். இங்கே பாருங்கள், இதுதான் சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைனை நம்ம வரைகிறோம். ஸோ இதுலேயே நம்ம சென்ட்ரல் லைனையும் நார்மல் லைனாகவும் வரையலாம். நார்மல் லைன் வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றலாம். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனாக வரைஞ்சிட்டு அதையும் நார்மல் லைனாகவும் மாற்றலாம். எப்படி இப்போ பாருங்கள், நார்மல் லைனை அது கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நான் சென்ட்ரல் லைன் வரைகிறேன். சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த லைன். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த லைன்லாம் லெஃப்ட் கார்னர் ரைட்டு கார்னர், இது வந்து சென்ட்ரல் கார்னர் டு ரைட் கார்னர் இப்படி தான் முடியும். ஸோ இதையும் நான் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டேன். ஸோ இதையும் நான் நார்மலாகவும் மாற்றிட்டேன். இதையும் அதே இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் மாற்றலாம். இதை நான் ஓவர் டிஃபைன் பண்ணதுனால இது மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் நார்மல் லைனாக மாற்றிட்டேன். இதுவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல அகைன் கிளிக் பண்ணால் அது நார்மல் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஆல்மோஸ்ட் லைன் ஓவர். சர்க்கிளில் 2 டைப்ஸ். ஸோ நம்மளுக்கு எந்த சென்டர் டு ரேடியஸ். ஸோ அதுவும் ஒரு சர்க்கிள். அனதர் வே வந்து 3 பாயிண்ட் 1 2 and 3. சரிங்களா? ஸோ இது ஒரு டைப்ஸ் சர்க்கிள். 1 2 and 3. சரிங்களா? இதுவும் ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் கொடுக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே அந்த இதுலேயே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்படி கொடுத்தாலும் நம்ம வரையலாம். சரிங்களா? இதுதான் சர்க்கிள் ஆல்மோஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 2 டைப்ஸ் தான். ஈஸி தான் சர்க்கிள்ஸ். ஸோ ரைட் பண்ணிடலாம் சர்க்கிளை. delete, click and delete.
ரெக்டாங்கிள் இதில் 2 பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த கார்னர், தென் லாஸ்ட் கார்னர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதுதான் இந்த கார்னர். ஃபஸ்ட்டு கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். சரிங்களா, இதில் சென்டர் டு கார்னர். ஸோ இது சென்டர் ரெக்டாங்கிள். சரிங்களா, இது கார்னர் ரெக்டாங்கிள் 1 2. ஸோ 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் 1 2 3. ஸோ இது 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஓகே, இது சென்டர் ரெக்டாங்கிள் தான். சரி, நான் டெலிட் பண்ணலான்னு பார்த்தேன். டெலிட். இப்போது 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் காட்டுறேன். 3.1 ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இது 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள். another one again அதே சொல்கிறோம் 1 2 3. ஓகேங்களா, இது 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள். இதுவும் அதே தான் 3 பாயிண்ட்டு, பட் சென்டர் அகைன் கார்னர். சரிங்களா, இதுவும் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், பட் வே டிஃப்ரெண்ட். இது பேரில் இருக்கிறோம். ஸோ போத் லைன் ஹஸ் டு பி பேரல். ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு அப்பரில் அதுவும் ஹரிசாண்டல் பேரலாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் போத் லைன் அதுவும் பேரலாக இருக்கும். சரிங்களா, ரைட். இது ஸ்லாட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக ஷாஃப்ட்டில் கீவே தான் வருங்கள்ல. ஸோ அது மாதிரி இடத்துல இந்த ஸ்லாட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஸ்லாட் கமாண்ட் யூஸ் ஆகும். இது ஸ்லாட் நார்மலாக இது ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். சரிங்களா, அதுதான் ஃபஸ்ட் ஸ்லாட். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் டைப் ஸ்லாட் மெத்தடு. ஸோ we have 4 types. சரிங்களா, இப்போது செகண்ட் சென்டர் ஸ்லாட் வந்து நம்ம சென்டர் லைன் வருங்களா, அது போல் தான். சென்டர் டு கார்னர் தென் ரேடியஸ். சரிங்களா, ஸோ அது சென்டர் ஸ்லாட். தென் தேர்ட் டைப் வந்து ஆர்க் டைப்பு. ஒன் end to another end then radius. ஓகேவா, ஸோ தேர்ட் டைப். தென் ஃபோர்த் டைப் வந்து சென்டர் டு ஆர்க். ஓகேங்களா, ஸோ we have a 4 choice, so which is comfortable you can draw it. ஓகேங்களா, ஸோ this is the method. நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் வே. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் டாட்டர் லைன் வந்துடும். சரிங்களா, இது இந்த ட்ராக் மட்டும் இல்லை, எல்லா ட்ராயிங்க்கும் தான் இது சூட்டபிள். கன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். அதே கிளிக் பண்ணிவிட்டு அது நார்மல் லைனாக மாறிடும். சரிங்களா, இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா டாட்டர் லைனாக வரும். அகைன் அதையே கொடுத்துட்டு மறுபடியும் நான் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே நார்மல் லைன் ஆகிடும். டெலிட் கொடுத்துட்டேன். இப்போ ஆர்க்கில் வந்து இப்போது 3 டைப்ஸு. இது சென்டர் ஆர்க். சென்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட், தென் 2 பாயிண்ட், தென் 3 பாயிண்ட். ஓகேவா, இது சென்டர் செகண்ட் அண்ட் தேர்ட். சரிங்களா, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அகைன் ரேடியஸ் எண்டு, தென் அதர் ரேடியஸ் எண்டு வந்து தேர்ட். சரிங்களா, இது வந்து டேஞ்சென்ட்டாக இருக்குது. டேஞ்சென்ட்டாக நார்மலாக வரைஞ்சி பார்க்கலாம், பட் வராது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் கூட ரிலேஷன் பண்ணி தான் வரைய முடியும். ஏன்னா அது டேஞ்சென்ட். சரிங்களா, ஸோ வரைய முடியல. ஸோ ஏன்னா நம்ம இந்த ஆர்க் கூட நம்ம ரிலேஷன் பண்ணி வரையலாம். ஸோ இதுக்கு வரைஞ்சி இது வரைஞ்சோம். ஸோ அந்த இடத்துல டேஞ்சென்ட் ஆல்ரெடி நார்மலாக வந்துடும். ஸோ அதுதான் டேஞ்சென்ட்டாக இருக்குது. இது தேர்ட் டைப் வந்து 3 பாயிண்ட் ஆர்க். ஃபஸ்ட் கார்னர் அண்ட் லாஸ்ட் கார்னர் வந்து சென்டர். ஓகேங்களா, இது 3 டைப்ஸ் ஆர்க் ஓவர். இப்போது நம்ம பாலிகான் பார்ப்போம். பாலிகான்ஸ் மேக்ஸிமம் 3 சைட்ஸு. ஸோ அதில் மினிமம் 3 சைட்ஸு. அந்த 3 சைட்ஸ்னால் என்னென்னா ரெக்டாங்கிள். சரிங்களா, இப்போ ரெக்டாங்கிள் வரும். இந்த ரெக்டாங்கிளில் பாருங்கள், ரெக்டாங்கிளில் 3 சைட்ஸ் பாலிகான். நான் இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 4னா ஸ்கொயர் வரும். சரிங்களா,
ஸோ இது 4 சைட்ஸ் பாலிகான். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஒவ்வொரு சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் சைஸ் 5. ஸோ நம்பர் ஆஃப் சைஸ் 5னா ஸோ now it come pentagon சரிங்களா. நம்பர் ஆஃப் சைஸ் 6, now it come hexagon ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் hexagonal surface ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஒரு காமனாக இருக்குது, அது என்னன்னு தெரியுதுங்களா, இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிள் சரிங்களா. எல்லா சர்க்கிளும் இன்ஸ்கிரைபில் வருது, எல்லாம் அந்த இமேஜுக்கு இன்னரில் வருது. ஸோ அதுதான் இன்ஸ்கிரைப் சர்க்கிள். ஸோ சப்போஸ் நான் அந்த இடத்துல சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள்னு போட்டேன்னா ஸோ அதே தான். ஸோ இப்போ நான் ஹெக்ஸாகன் தான் வரைகிறேன், பட் என்னோடய சர்க்கிள் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குது அவுட் சைட் சரிங்களா. ஸோ இதுதான் சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள் சரிங்களா. ஸோ இதையும் டேட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணல, வேல்யூ கொடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இஸ் லைன் எஸ்பி லைன். ஸோ ஷார்ட்கட்டாக ஸ்பெஷல் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இந்த சென்ட்ரலைஸ்ட் டக்ட் இருக்குல்ல, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. ஸோ அந்த டக்ட்டு வர இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம என்ன ஆங்கிள் போனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பக்கத்தில் வேல்யூ இருக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடில் நம்ம வேல்யூ சும்மா இது நான் சும்மா லெஃப்ட் ரைட்டு நான் மூவ் பண்ணி இது பண்ணுறேன். பட் நமக்கு எந்த ஆங்கிளில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணலாம், அது கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ அதுதான் இது. இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இப்போது இது ஓவர் டிஃபைன் பண்ணால் நிறைய பாயிண்ட் வச்சா அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லைன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி டெலிட், இப்போ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தோன்னா டெலிட் சரிங்களா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எனக்கு வேணும்னா டெலிட் சரிங்களா. ஸோ இதுதான் அன்னெசரி. இப்போது எக்ஸஸாக நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா ஸோ அது வேண்டாம்னா டெலிட் பண்ணிட்டுருக்கலாம் சரிங்களா. இது ஒரு வே ஆஃப் மெத்தடு. ஸோ ஸ்பெஷல் லைனு சென்ட்ரலைஸ்ட் ஏசி நார்மலாக ஐ டோல்டு ஏர்லியர் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது எலிப்ஸ்னால் மேக்ஸிமம் டயர் அண்ட் மினிமம் டயர் சரிங்களா. ஸோ எலிப்ஸ் நார்மலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஆண்டனாலாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு எலிப்ஸ் தான் அது. சரி ஓகே, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது சும்மா வரைஞ்சி காட்டுறேன். ப்ராக்டிக்கலாக வரையும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். டெலிட் ஓகே. இப்போ ஃபில்லட்டு நம்ம சும்மா பார்த்தா செட் ஆகுது. அந்த ஃபில்லட்டுக்காக இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைகிறேன். இந்த ரெக்டாங்கிள் நான் என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகே, என்லார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் நான் ஒரு ஃபில்லட்டு கொடுக்குறேன். ஆக்சுவலாக 10 mm கொடுத்துருக்கேன் ஃபில்லட்டு. ஆனால் வித் இன்விசிபிளாக இருக்குது, ஏன்னா அது நான் அதை டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணல. ஸோ அதனால் 10 mm வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதெல்லாம் தெரியும். நம்ம ஜூம் பண்ணால் கிளியராக தெரியும். பாருங்க, ஜூம் பண்ணுறேன், தெரியுதுங்களா. ஸோ அதுதான். ரொம்ப ஜூம் இப்போ தான் தெரியுது. ஸோ அதுதான், ஏன்னா நான் டைமென்ஷன் கொடுத்து நான் எல்லாத்துக்கும் கரெக்டாக டைமென்ஷன் கொடுத்தேன்னா அது தெரியும் சரிங்களா. நான் டைமென்ஷன் கொடுக்கறது தான் அது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. பாருங்க 100 வச்சுருக்கேன். 100 எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. ஃபில்லட் ஒன்றும் இல்லைங்க. ஃபில்லட்னா அந்த ஷார்ப் எட்ஜு, ஷார்ப் கார்னர்ஸ் டு ரிமூவ் த ஷார்ப் கார்னர்ஸ் ஓகேங்களா. ஷார்ப் எட்ஜ் ஃபில்லட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி நான் வரைகிறேன். சாரி, இங்கே வரையக்கூடாது, நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து வரைவோம், மிட் பாயிண்ட்லேருந்து. ஏன்னா நமக்கு ஈஸியாக டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா அது இங்கே பாருங்கள், லெஃப்ட் லைனும் ரைட் லைனும் ஹாரிசான்டல் வெர்டிகலும் ஆல்ரெடி பிளாக் கலர் இருக்குது. ஏன்னா அது டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த 2 டைமென்ஷன் கொடுத்தாலே போதும். ஸோ ஆல் லைன்ஸ் பிகம் பிளாக் ஓகேங்களா. ஸோ எந்த ட்ராயிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வரையவே ஸ்டார்ட். இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க, ஃபில்லட்டை நான் ஒவ்வொரு கார்னருக்கும் நான் ஃபில்லட்டை கொடுத்துட்டு ஒரு கார்னர் செட் பண்ணிட்டா 10 கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு கார்னர், இந்த கார்னர் கிளிக் பண்ணுறது இருக்குது, தென் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போது எல்லாமே 10 10 10 10 சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இது ஒரு மெத்தட், நான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறேன் ஈஸியாக. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், டைமென்ஷன் சேம் 100
தென் 50 ஓகே. இப்போது ஃபில்லட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக். ஓகே பாருங்கள், திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு கோ ஃபாஸ்டர். நம்ம சும்மா எல்லாத்துலேயும் ஒன்றா வச்சு வரைஞ்சா டேக் டூ மச் டைம், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி எல்லாமே. எல்லா ஃபில்லட்டும் 10 இருந்தால் இது மாதிரி வேறு வழியில் இதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும். இப்போ நான் ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம்னா அன்வான்ட் பிளேஸை நம்ம கட் பண்ணுறது, கட். ஸோ இதையும் கட் பண்ணிட்டேன், சரிங்களா? இது ட்ரிம் டு க்ளோஸ் இட். இப்போ பவர் ட்ரிம்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் செட் அகைன் ட்ரிம். இந்த ட்ரிம் டு க்ளோஸ்னால் இந்த சிசர் மாதிரி வந்துடும். அது போய் கிளிக் பண்ணி கட் ஆகிடுச்சு. இப்போ பவர் ட்ரிம் வந்தோடனே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்படியே கர்சர் அப்படி மூவ் பண்ணால் தான் கட் ஆகும், சரிங்களா? இது பவர் ட்ரிம். இதே கார்னர் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் கார்னர் ட்ரிம்மை இப்போ இந்த லைனும் கிளிக் பண்ணி அது ஒட்டிக்கிச்சு பாருங்கள். ஸோ அந்த லைனும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கார்னர் மெர்ஜ் ஆகிடும், சரிங்களா? அகைன் ட்ரிம். ஸோ ட்ரிம்மில் பவர் ட்ரிம். இது எக்ஸ்டெண்ட் ஆக்சுவலாக இதில் 2 கமாண்ட் இருக்குது. எக்ஸ்டெண்ட் கமாண்ட் ஆல்சோ. ஸோ எக்ஸ்டெண்ட்னா ஜஸ்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இங்கே நார்மலாக பண்ணல, இந்த கார்னர் ட்ரிம் 2 லைனும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி. ஸோ இதில் அது ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம ட்ராயிங்கில் ஒர்க் ஆகும். நான் சொல்கிறேன் அது கிளியராக. ஓகே, இது பாருங்கள். இப்போ கார்னர் இதையும் கிளிக் பண்ணிட்டேன்னு ஒன்று ஆகிடுச்சு பாருங்கள். இன்டர்செக்ட் ஆகிடும் போத் லைன். இந்த லைன் தென் ஓகே, கிளியரா? ஓகே. தென் பவர் ட்ரிம். ஓ சாரி, அகைன் கம் பேக். கண்ட்ரோல் செட், அகைன் ட்ரிம், பவர் ட்ரிம், ஸ்லோலி மூவ். எஸ், ரைட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வே டெலிட், சரிங்களா? ஸோ இப்போது கன்வெர்ட் என்டிட்டிஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ட்ரிம் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.